ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம் யாசர். வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நலம். சொல்லுங்க. நண்பர் தான். பத்திரிகையாளர் எவ்வளோ புதுசாக கூட்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அவரும் பார்த்துருப்பீங்க. அவரையும் நீங்கள் நிறைய சேனல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. புகழ்ச்சி வேணா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன நடந்துச்சு? தேர்தல் நடந்துச்சு. என்ன ஆச்சு? ஜனநாயக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வெற்றிகரமாக தாவேகா வந்து தங்களுடைய இருப்பை வந்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம். தாவேகாவுக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கருத்து கணிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு தாவேகாவுடைய செயல்பாடுகள் இங்கே வெற்றியை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை. எத்தனை தொகுதி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு 25% அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு. ஏன்னா எக்ஸாக்டாக நம்பர்ஸில் அது கொண்டு வரணும்னு தெரியல. பட் பர்சன்டேஜாக ஒரு 25% வரும் தான் நானும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் பேசணும். பட் ஒரு 100+ வந்து நிற்கிறதுன்னு போது அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நமக்கு திமுக வேணாங்கிறது மக்களுடைய மனநிலையா இருக்கு. ஓகே, கடந்த இல்லை அது ஒரு 4 கார்னர் ஃபைட்டு. திமுக தான் எட்ஜு, அது அதிமுக அழிஞ்சு போயிடும். தாவேக்காவுக்கு அங்கங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ஸ்வீப் பண்ணிடும், 201 அடிக்கும், எனது கணிப்பு 201 அப்படின்லாம் போட்டாங்க இல்லையா. இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்றது போது அப்போ வேற எதையும் ஒன்று மக்கள் சிந்திச்சிருக்காங்களா? இல்லை, அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல. இப்போ விஜயோட ஒரு கனெக்ட் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து நீண்ட காலமாகவே வந்து தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இவர்களை தவிர்த்து புதிய மாற்றத்திற்கான விருப்பம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அதற்கான சரியான தலைவர் யாரும் கிடைக்கலங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு. அந்த சரியான தலைவராக சீமானை பார்த்தது தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் வாங்கின அந்த 36 லட்சம் வாக்குகள். அதை சீமான் தக்க வச்சுக்கிட்டாராங்கிறப்போ ஒரு கேள்வி இருக்குது. சீமான் ஏற்றுக்கொண்ட கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல. பேசிக்காக வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து திராவிட சிந்தனைங்கிறது மீண்டும் மீண்டும் நிறுவனம் ஆகிட்டு இருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. புதிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, புதிய கொள்கை கோட்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் உருவாகி அவர் முதலமைச்சராக உட்காரணும், ஆட்சி அமைக்கணும்னா முடியாத காரியம். அதுக்கு எடுத்துக்காட்டு சீமானுடைய இந்த வாக்கு சதவீதத்தை நம்ம பார்க்கலாம். சீமானுடைய இந்த படுதோல்வியை பார்க்கலாம். ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கை. தமிழ் தேசிய கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறாங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே விஜயுடைய ஃபேக்டர் ஏன் விளாண்டுருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மெயினான பேசிக்கான ஒரு காரணம் என்னன்னா, திமுக திராவிட கொள்கை, அதிமுக திராவிட கொள்கை, தாவேக்கா கொள்கையில வந்திருக்காங்க. திராவிட கொள்கையில தான் வந்திருக்காங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் கலந்து வந்திருக்காங்க. நான் அம்பேத்கரையும் ஏத்துக்கிறேன், அண்ணாவையும் ஏத்துக்கிறேன், பெரியாரையும் ஏத்துக்கிறேன் தான் விஜய் ஏத்துக்கிறேன். வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றத்திற்கான கொள்கை கோட்பாடு தான் சீமான்ட விரும்பலங்கிறது தெளிவா தெரியுது. அப்போ இங்க தமிழ்நாடு மக்கள் திராவிட சிந்தனையில இருக்கக்கூடிய புதிய வரவை எதிர்பார்க்கிறாங்க. அந்த புதிய வரவா விஜயை பார்த்துருக்காங்கிறது 26 தேர்தல் நமக்கு சொல்லுது. இப்போ 26 தேர்தலை பற்றி நம்ம இப்போ இந்த 26 உட்காந்து பேசுகிறோம். 30 வருடம் கழித்து 26 தேர்தல் தமிழ்நாடு வரலாற்றில் இந்த உலகம் இருக்கும் வரை 2026 தேர்தல் பேசப்படும். நம்ம எப்படி எம்ஜிஆர் அவர்கள் 77 வந்து ஒரு இது பண்ணாரோ அதை தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அது வந்து அந்த காலத்தை நம்ம ஒப்பிடுறப்ப இந்த காலத்திற்கான திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது தாவேகாவுக்கு எப்படி இருந்ததுங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. களத்திலையும் சரி, டிஜிட்டல்லையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி. அப்போ எம்ஜிஆரை வந்து அந்த அளவுக்கு திமுக வந்து களத்தில் எதிர்த்தாங்க. டிஜிட்டல் கிடையாது. இங்கே டிஜிட்டல்லேருந்து எல்லாத்துலேயுமே பேயடி அடித்தாங்க தாவேகாவை. அப்போ அப்படி இருந்தும் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக மக்களுடைய விருப்பம் ஒன்று மாற்றம்ங்கிற அந்த விருப்பம் தான் முழுமையான காரணம். ரெண்டாவது, இப்போ விழுந்த இந்த வாக்குகள், விஜய் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் அனைத்துமே வந்து விஜயினுடைய அந்த தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அந்த தனிநபருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். ஆமா, இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட கூட்டணின்னு வைக்கும்போது திமுக இப்போ ஒரு 73 வரைக்கும் இப்போ வந்திருக்காங்க. அதிமுக ஒரு 54 வரைக்கும் வருது. ஆனா தனியா ஒரு 110 பெரிய கூட்டணி நீங்க வச்சிருக்கீங்க. எங்க விசிக பெரிய கூட்டணி, பிரேமலதாவை கூப்பிட்டுக்கிட்டீங்க, காங்கிரஸ் கூப்பிட்டுட்டீங்க, முஸ்லீம் பார்ட்டி எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிட்டீங்க. சிறுபான்மையுடைய தோழன்னு சொல்லி எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் 1-2 பிச்சு கொடுத்துட்டாப்புல. நீங்க இவ்வளோ ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு சிறுபான்மை வாக்குகளே உங்களுக்கு கிடைக்கலையே. வெக்கப்படணும் திமுக. எங்க சிறுபான்மைக்கு நான் தான் பாதுகாவலன்னாங்க. சிறுபான்மை நம்பலையோ, அது சிறுபான்மையினரே நம்பலையா? ஆமா, அதை தான் நான் சொல்றேன். அந்த மாயை இருக்குல்ல, அதை சிறுபான்மையர் விரும்பலன்னு நான் சொல்றேன். நான் ஏங்க திமுக ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதிமுக ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத சிறுபான்மையரே விரும்பல. அதற்கான வெளிப்பாடு நான் உண்மையா ஒண்ணு சொல்லவா? காங்கிரஸ் உடைய தோல்வி தேசியத்துல.
சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு காங்கிரஸ் நாங்க தான் சொன்னாங்க. ம். அதுக்கான தோல்விகள், தொடர் தோல்விகள் தான் உங்களை போட்டு வாட்டுது. அதே மாதிரி தான் தப்பு வந்து சிறுபான்மையர்கள் இப்பயுமே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரங்கள்ல என்ன சொன்னாரு, ஒரு இஸ்லாமியர்கள் ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனுக்கு உழுனாரு. உளுந்துச்சா? நான் கேட்குற கேள்வி உளுந்துச்சா? ஏன் உழுவுல? இஸ்லாமியர்கள் வெறுக்கிறான் திமுகவை, அதிமுகவை வெறுக்கிறான், கிளியர் ஆயிட்டான். இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு திமுக உங்களை நம்பி நாங்கள் இத்தனை வருஷம் பாடுபட்டது போதும், உங்களுக்காக ஆதரவு கொடுத்தது போதும், விஜய் செய்யறாரோ செய்யலையோ, ஆனா விஜயை நம்பிட்டாங்க. மாற்று விஜய், மாற்று விஜய், அதாவது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அதெல்லாம் அதை தாண்டி அவரு வரணும், உங்களுக்கு நீங்க வரக்கூடாது, அதுல கிளியரா இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த சென்னையோடைய ஸ்வீப்புமா. ஆமா, நீங்க சென்னை கோட்டை கீட்டை நீங்க இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். முதல்வரே தோல்வி, முதல்வருடைய தோல்வி. இல்ல இப்போ இது என்னதான் இருந்தாலும் கூட அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காருன்னு பொதுவா சொன்னாலும் எல்லாமே இருக்கு கார்த்தி. நீங்க ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் பிரச்சார மேடைகள்ல உட்காந்துக்கிட்டு கொஞ்சமா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குன்னு பேசினாங்களே பிரேமலதா, அந்த கொஞ்சம் என்னங்கிறத நான் கேட்குறேன். ஒரு போதையை போட்டு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல அடிச்சுட்டு வரானுங்க, தூத்துக்குடியில் பாலியல் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நீங்கள் எப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இது பண்ணீங்க? இப்போது ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சாவு கண்டிஷனில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடியும் என்கவுண்டர் போடுறீங்க. எதுக்காக என்கவுண்டர் போட்டீங்க? ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை குற்றவாளிக்கு அவனையும் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரவுடியை மட்டும் என்கவுண்டர் போட்டு அவனுக்கு கண்டினியூட்டியாக அந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அருண் தலைமையிலான டீம் வந்து அங்கங்கே என்கவுண்டர் போட்டிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதே போல் இசைக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் இசைக்கு ராஜா பணம் கல் இறக்குனதுக்காக போட்டு அங்கே போயிட்டு தாக்குதல். உனக்கு போலீஸ் வேலை உனக்கு என்ன கொடுத்தாங்க? நீ அந்த போலீஸ் வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுறீங்க. லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது, லேண்டு, அதே போல் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறைகள் இருக்கு. ஆனால் குறைகள் இருக்கு. பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்காரு, மாற்று கருத்து கிடையாது. பண்ணாதது நிறையா இருக்கு. அதுதான் பண்ணாதது. ஓகே, இப்போ இது ஓவராலா இப்போ நம்ம எதிரொலிக்குது, தமிழ்நாடு முழுக்க அது தோல்வின்றதை எதிரொலிக்குது தாவேக்காவு. ஆனால் கொளத்தூர்ல ஸ்டாலின் தோக்குறதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் அடிப்படை இது இருக்காது. முதலமைச்சர் செய்யாததுனால அங்கே தோல்வி கண்டிருக்காரு. ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை வந்து கண்ணும் கருத்துமா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதிமுக நிர்வாகிகள். இங்கே நீங்கள் எல்லாத்தையுமே சேகர் பாபுட்ட படிச்சிட்டீங்கல்ல, அவர் பார்த்துருவார். அவங்க அவரே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரே ஆமா கரைக்கு வருவாராங்கிறது துறைமுகம் வேற, கரைக்கு வருமா? நீங்க அவர்கிட்ட தொகுதியை கொடுத்துட்டு சேகர் பாபுட்ட கொடுத்துட்டா போதும், 6 ஜெயிச்சு காமிச்சாரு, கிழிச்சிட்டாரு. அம்பத்தூர்லாம் எந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது, பூர்ணிமா அவர்கள். அம்பத்தூர்லாம் முடிஞ்சு போச்சு. சைதாப்பேட்டை அருள் பிரகாசம். நீங்க என்ன கணக்கு நகர், அண்ணா நகருக்கும் தாவேக்கா வேட்பாளர் ராம்குமாருக்கும் கிட்டத்தட்ட அவர் வேட்பாளர் அறிவிச்சுதான் அந்த மக்களுக்கு தெரியும். அண்ணா நகர்ல ஜெயிச்சு காமிச்சிட்டாருல்ல. நீங்க அண்ணா நகர்ல இருந்த கார்த்திகை தூக்கி வில்லிவாக்கத்தில் ஆதவ தோக்கடிக்கணும் அங்கே தூக்கி போட்டீங்க. கடைசியில் உங்க சொல்லி எல்லாருமே சேர்ந்து முடிச்சுட்டாங்கல்ல. அப்போ தொகுதியை வந்து முதல்வருடைய கண்காணிப்புல இருக்கணும். இப்போ நீங்க சில பேர் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய சிலர் வந்து நிறைய விஷயங்களை வந்து எப்பயுமே முன்னெடுப்பாங்க. அதிகாரிகள் தான் ரூல் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதற்கான வெளிப்பாடு தான் நான் இந்த தேர்தலை பார்க்குறேன். அதிகாரிகளுடைய ரூலும் கட்ட பஞ்சாயத்தும் நடந்தது உண்மை. அதுக்கான ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். திமுக திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில் டிவிகே சேர்ந்த செய்தி தொடர்பாளர் தான் விவாத நிகழ்ச்சியில், என்னுடைய சின்ன பையன் தான் அவன், ரமேஷ், என்னோட வயசில் சின்னவர் தான். அந்த ரமேஷ் ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி, திருச்சியில் ஒரு பிரசித்தி பெற்ற தொகுதியான கூட சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த தொகுதி. அந்த தொகுதியில் ரமேஷ் வந்து முன்னிலையில் இருக்கிற வெற்றி பெற போகிறாரு. அங்கே இதற்கு முன்பு திமுகவில் இருந்தார் எம்எல்ஏ பழனியாண்டி, அட்டுழியம் பண்ணாரு, கல்குவாரியில் செய்தியாளரை தாக்குனாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? நான் கேட்கல, ஸ்ரீரங்கத்தில் மக்கள் கேட்குறாங்க. இது ஒட்டுமொத்தமுடைய வெளிப்பாடு தான் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் வந்து எல்லாரும் கேட்டப்ப விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம்ன்றது நம்ம ரேண்டமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஷயத்த. ஆனால் திமுக வந்துடும், அது ஒரு நெரட்டிவ்ங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஒரு போட்டின்னு போகிறப்ப நான் ஜெயிக்கிறதுக்காக 1000 ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வருவேன். திமுக ஜெயிச்சிருங்கிறது தாவேக்கா கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தாவேக்கா தான் கொண்டு ஆமா, நான் தாவேக்கா கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஒவ்வொரு மேடையிலும் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நாங்க உங்களை சோர்வடைய செஞ்சோம், அதுதான் கணக்கு.
நான் சொல்றது தாவேக்காவுடைய செயல்பாடுகளும் தாவேக்கோட ஸ்ட்ராட்டஜியும் வென்றிருக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தாவேக்கா ரொம்ப கிளியரான பாலிடிக்ஸை பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு என்ன மாதிரி பாலிடிக்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கணுமோ அந்த பாலிடிக்ஸை தாவேக்கா பண்ணியிருக்கு. திமுகவில் ஐடி விங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெண் நிறுவனம், அந்த பெண் நிறுவனத்திற்கு ஈக்குவலாக வாய்ஸ் ஆஃப் காமன் செயல்பட்டுருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யார் எது சொன்னாலும் சரி, எத்தனையோ விமர்சகர்கள் கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ விமர்சனம்லாம் வச்சாங்க. நீங்க பெண்ணை ஒப்படைப்போ விசியில வந்து கம்மி வாய்ஸ் ஆஃப் காமன்ல ஆட்கள் கம்மி, ரெண்டாவது அனுபவம் இல்லாத ஆட்கள், அதுல பாதி பேர் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்துல ஓட்டு கேட்டுட்டு இருந்தான். அப்படி இருந்த இந்த ரிசல்ட் பெண்ல ஓட்டு போடுற வரைக்கும் நைட்டு ஏகப்பட்ட வியூக வகுப்பாளர்கள் அவங்களுக்கு. இங்க வந்து நமக்கு ஜான் கேசாமி தெரியும், ஆதவர்ஜுனான்னு தெரியும். ஆனா அவரு கூட ஒரு வேட்பாளராக மாறிட்டாரு. அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுன்னா அது தாவேக்காக வேலை செய்யுது. இங்க பெண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வேற ஏதாவது ஒரு டீம் வந்து வேலை செய்யறாங்க, உதயநிதிக்கு ஒரு டீம் வந்து வேலை செய்யறாங்க. இவ்வளவு நடந்துமே உதயநிதியோட நிலையே வந்து ஒரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில அது வந்து நம்ம தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா வந்து இப்போ ஜெயலலிதாவுக்கு எப்படி உங்களுக்கு கண்டினியூஸ் அந்த 10 வருஷத்துக்கான அலை இருந்துச்சோ அந்த அலையை எதிர்பார்க்குறாங்க. அதாவது திமுகவுக்கு இந்த மக்கள் எப்போதுமே நீங்கள் வரலாற்று அரசியல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 வருடம் தான். செகண்ட் டைம் சான்ஸ் கிடையாது. நீ நல்லா பண்ணுறியோ பண்ணலையோ உனக்கு கொடுத்தேன், ஆனால் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா காலி பண்ணிடுறாங்க மக்கள். இது வரலாற்று தொடருது. நான் 2வது முறையும் அதை நான் உடச்சு காட்டுவேன்னாரு, முடியல. இல்லை, அதை விஜய் வேற தெளிவாக சொல்லியிருந்தாரு, உங்கள் அப்பாவாலேயே முடியலை, உங்களால் எப்படி முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து நிரூபணமாகுது. அதே போல தான் தொடர்ந்து 2 முறை சொன்னார், அவராலையும் முடியல. அது இவங்க ஒரு தவறான விஷயங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க விஜயை பற்றி. ஒரு பர்சனல் அட்டாக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சிறுபான்மையை தக்க வச்சுக்குவேன், சிறுபான்மை வாக்குகளாக இருக்கட்டும், 2வது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம், ஞானசேகரனுடைய சம்பவமாக இருக்கட்டும், இன்னும் பல சம்பவங்கள் நம்ம ஏகப்பட்ட சம்பவங்கள், இன்னும் வேங்க வயல் சம்பவம். நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ மக்கள் தெளிவாயிட்டான். ஒரு ஃபோனை பார்க்குறான் அப்படின்னா ஃபோனில் அவ்வளோ செய்திகள் அவனுக்கு வருது. கடந்த காலங்களில் அப்படி கிடையாது. நம்ம செய்தித்தாளை தான் பார்க்கணும், இல்லை டிவியை உட்காந்து பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது, ஃபோன்லேயே வருது. இல்லை, டிஜிட்டல்லையும் ரொம்ப வேகமாக தாவேக்காவுடைய வெற்றிக்கு முழுமையான காரணமே விர்ச்சுவல் வேரிஸ் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. மிக அருமையாக வந்து தங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. தாவேக்கா மேலே விமர்சனங்கள் இவங்க வச்சாலும் சரி, வைக்கலனாலும் சரி, அங்கே சோழி முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய பங்களிப்புங்கிறது திமுக ஒரு குறைய சொல்றானா 100 விர்ச்சுவல் வாரியர்ஸ் நின்னாங்க களத்துல. நான் அதை பார்க்க முடிஞ்சு, நம்மளால சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. நீங்க ஓட்டு போடுறத திருவிழா போல கொண்டாடுறாங்க தாவேக்காவினர். இன்னைக்கு இந்த வெற்றியை எப்படி நீங்க சொல்றது அங்கதான் 85% வந்து ஓட் வந்து போல இருக்கும். ஆனா அது இல்லவே இல்லை. அது வந்து கடந்த 2000 தான். அது 73% தான் சேர்ந்தது. என்னுடைய முகநூல்லே நான் அன்னைக்கு போட்டிருந்தேன், 90% போலிங் ஆச்சு அப்படின்னா தாவேக்காவுடைய ஆட்சி உறுதி, தனிப்பெரும்பான்மையுடைய. 80க்கு மேல போச்சு போலிங் ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம் உறுதின்னு நான் பதிவு செஞ்சிருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட இது எஸ்ஆரோட ரெஃப்ளெக்ட் இல்லை. ஏங்க ஒரு திருவிழா போல ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டிலேருந்து வரான். நான் என்ன கேட்குறேன், கடந்த முறை 10 முறை 2016ல் 2011ல் ஜெயலலிதா ஆட்சி தொடருது, திமுகலேருந்து கண்டினியூ ஆகுது. இந்த 10 முறை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து 10 முறை 10 வருடம் ஆட்சி செஞ்ச அதிமுகவுக்கு வெளிநாடுலேருந்து வந்து வாக்களித்தவர்களை ஒருத்தர் நீங்கள் காமிங்க. இருந்திருக்கலாம், பட் ஆனால் அது ஒரு பெரிய இதுவாலாம் தெரிஞ்சிருக்காது. அதே போல் நீங்கள் எடப்பாடிட்ட இருந்து 21 தேர்தல் திமுகவுக்கு கை மாறுது. எடப்பாடி மேல தூத்துக்குடி சம்பவத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நீங்க அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஓட்டு போட போறேன்னு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தனை காமிங்க, நீங்க பார்க்க முடியலையே. இல்ல பழைய மெத்தட்லயே இருந்துட்டாங்களோ இந்த விஜயவர்களை. நான் என்ன சொல்றேன்னா, ஜென்சியை கணிக்கல, இளைஞர்களை கணிக்கல, திமுக இளைஞர்களை தவற விடுறாங்க. 2வது நீங்கள் ஜல்லிக்கட்டில் ஒரு புரட்சியை பார்த்தீங்க, அதை பார்த்தும் நீங்கள் திருந்தலைங்கிறப்போ அதுதான் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. 2வது திமுகவில் நீங்கள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுடைய ரூல்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஊடகங்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா துறையாக இருக்கட்டும், ரொம்ப கவனக்குறைவாக இருந்தது தான் இதற்கான வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த 10,000 5,000 போட்டதோ இல்லை மாதம் 1000 ரூபா கொடுக்குறதோ மக்கள் எதிர்பார்க்கல. இப்போ கிளியராக இருக்கா? நீங்கள் இலவச பஸ்ஸு விட்டீங்க, இதெல்லாம் வந்து எதை நோக்கி போகுதுங்கிறப்போ ஒரு கேள்வி வருது. அப்போ திராவிட கட்சிகளுக்கு ஓய்வு கொடுக்கலான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது திராவிடம்னா விஜயும் திராவிடம் தான், திமுக அதிமுகவுக்கு ஓய்வு. அந்த கேமுக்கு இப்போ முற்றுப்புள்ளி. இந்த கேமுக்குள்ளார இனிமே அவ்வளவு பெருசா விளையாட முடியாது. இனிமே புதுசா வந்த இப்போ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, ரஜினி வரப்பையும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. சரி, ரஜினி வந்து கர்நாடகாக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பேசினாங்க. விஜய் தமிழர், தமிழ்நாட்டில் பிறந்த வளர்ந்தவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ விஜய் வராருங்கிறப்ப
புதுசாக வரவனுக்கு என்ன தெரியும், சினிமா நடிகருக்கு என்ன தெரியும், கூத்தாடி அப்படி இப்படின்னு ஏளனமாக பேசினாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. மக்களோட முடிவை நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ முடிவு பண்ண முடியாது. மக்கள் விரும்புகிறாங்க. கட்சிகள் அதை முடிவு பண்ணி மக்கள்கிட்ட திணிக்க முடியாது. அதை வந்து மக்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. புதுசாக வரட்டும்யா, அவன் எப்படி ஆட்சி பண்ணுறான், பண்ணாமல் போகிறான். நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், மாற்றத்திற்கான வாய்ப்பு கொடுக்க நாங்கள் வந்துட்டோங்கிறதுக்கான வெளிப்பாடை தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் ஒவ்வொருத்தனையும் ஒரு மாற்றம் வர போகிறப்ப அவனுக்கு நீங்கள் தடங்கள் போட்டு ஒரு தலைவரையும் நீங்கள் காலி பண்ணுறப்ப மக்கள் இப்போ கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கான ஒரு பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து விஜய் கிட்ட பார்த்துட்டாங்க மக்கள். ஸோ இவன் வந்து கரெக்டாக இருப்பான், இந்த ஆள் நமக்கு ஒரு லீடராக ஏற்றுக்கிறாங்க. அதே போல் அதுதான் சொல்கிறேன், மக்கள் வந்து ஒரு பவர் ஆஃப் பாயிண்ட்ல வந்து விஜய் பார்த்துட்டாங்க. மாற்றம் வந்து விஜய் கிட்ட கொடுக்கலாம், அவர் செய்கிறாரோ செய்யலையோ, ஆனால் மாற்றம் கொடுத்தா கண்டிப்பா விஜயால இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்ன்றது ஒரு முக்கிய காரணம். மக்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு பாடம் புகட்டணும். நீங்க 2 பேரை தவிர்த்து இன்னொரு தலைவரை உருவாக்க முடியுங்கிறத மக்கள் நிரூபிச்சுட்டாங்க. நான் சொல்ல வரேன், மக்களால ஒரு தலைவரை உருவாக்கவும் முடியும், ஒரு தலைவரை அழிக்கவும் முடியும். அழிக்க முடிவதற்கான காரணம் ஸ்டாலினோட தோல்வி, உருவாக்க முடியும்க்கான காரணம் தாவேக்காவுடைய வளர்ச்சி. இந்த 2 தான் நம்ம பார்க்க முடியும். மதுரை மத்தி முஸ்தபா அவர்கள் வெற்றி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பிடிஆர் வந்து தோல்வியை தழுவுறார், சுந்தர்சி அவர்களும் தோல்வியை தழுவுற போது இது எப்படி நம்ம குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பிடிஆர் அவர்களுடைய தோல்வி வந்து பார்க்குறாங்க. அங்கே சுந்தர்சி போகும்போதே ஒரு விதமான இதாச்சு, பிடிஆர் ரொம்ப பதட்டமானாரு, கடைசி நாள்லாம் அழுதாரு, அதெல்லாம் பண்ணாரு. ஆனால் இங்கே யாருமே எதிர்பார்க்காம முஸ்தபா வந்து ஒரு லீட் எடுத்து போனது. அதுதான் சொன்னேன்னா, ஒரு பாயிண்ட்ல இவங்க தாவேக்காவை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னா, வேட்பாளர்கள்லாம் டம்மியாக இருக்காங்கல்ல. இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதே வந்து வேட்பாளர்கள்லாம் டம்மி தான். வேட்பாளர்லாம் நம்ம அடித்து சோழியை முடிச்சிருவோம் கிரவுண்ட் லெவலில். எங்க வேட்பாளர் பிரச்சனை கிடையாது, அங்க மக்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. மக்கள்கிட்ட மாற்றத்திற்கான அலை வந்துருச்சு. நீங்கள் அதை வந்து அதற்கு எதிராக நீங்கள் போராடாமல் களத்தில் உட்காந்துக்கிட்டு வேட்பாளர் ஆஃப் பண்ணிடலாம். எத்தனை இடத்துல நான் என்கிட்ட ஒரு லிஸ்டே இருக்கு, தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர்களை திமுக அதிமுக வேலைக்கு வாங்கினாங்க, வேலை செய்யாம தடுத்தாங்க. நான் அந்த தொகுதிகள்லாம் என்னால சொல்ல முடியும். இன்னும் நிறைய தொகுதிகள் இருக்கு. தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர்கள் அப்படியே வாஸ் அவுட் ஆனாங்க, எலெக்ஷன்ல வேலையே பார்க்கல. இங்க இப்ப ராயபுரத்துல ஜெயக்குமார் டெபாசிட் இழந்திருக்காரு. நீங்க ராயபுரத்துல யாரு, தாமுக்கும் ராயபுரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. தாமு வேளச்சேரியுடைய மாவட்ட தலைவராக வாங்குறாரு, மயிலாப்பூரும் வேளச்சேரியும் 2 தொகுதி பொறுப்பாளராக அவருக்கு போடுறாங்க. வேளச்சேரியில குமார் வெற்றி அடைகிறாரு, மயிலாப்பூர்ல வெங்கட்ராமன் வெற்றி அடைகிறாரு. அவர் வெற்றி அடைகிறாருன்னா அதற்கான காரணம் என்னன்னா, தாமு போட்ட விதை. தாவேக்காவுடைய நிர்வாகிகள், தாவேக்காவுடைய உட்கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் அங்கே விதை. இது வந்து நீங்க சிட்டில எடுத்துக்கலாம். கிரவுண்ட்ல நம்ம கிராமங்கள்ல வில்லேஜ்கள்ல எடுக்கிறப்ப நிச்சயமா அங்க அடிப்படும். என்னன்னா ஜாதி ரீதியான, இப்போ நான் வந்து தாவேக்காலா இருந்தாலும் என்னுடைய ஜாதி ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். நமக்கு கிராமப்புறங்கள்ல ரியாக்ட் ஆகும், எப்பயுமே ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த அரசியலை வந்து உடைச்சாங்க. திமுக அதிமுக 2 பேருமே உடைச்சாங்க. அதையும் மீறி மக்களுடைய மாற்ற அலையும் இருக்குல்ல, அந்த இடத்த தவற போட்டாங்கன்னு சொல்லணும் திமுக. நான் விஜய் வரணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீ விஜய் நிர்வாகிகளை தூக்குற, அதான் இங்க பிரச்சனை. ஏன் விஜய் நிர்வாகி சம்மந்தமே இல்லாம தூக்கிட்டீங்க, அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க தவறான கருத்து கணிப்பு, தவறான அண்டர் எஸ்டிமேட், நீங்க விஜயை டார்கெட் பண்ணாம விஜயோட நிர்வாகிகளை டார்கெட் பண்ணிட்டீங்க, அதுதான் பிரச்சனை இங்க. அதே போல திமுகவுடைய இந்த படுதோல்விக்கு காரணமே வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் தான். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் உடைய பொறுப்பாளர் பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, பிரேமலதா பேசுறாங்க. ஏன் பேசணும்? ஏன்னா களத்துல வந்து திமுகவுக்கு ஆதரவு இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து ஆதரவு இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. பன்ருட்டியில விசிகாவுடைய நிர்வாகி நிற்கிறாரு, பானை சின்னத்துக்கு எவனும் ஓட்டு கேட்கல, திமுக காரங்க ஓட்டு கேட்கல, காங்கிரஸ்காரங்க ஓட்டு கேட்கல. அதே போல காங்கிரஸ் தன்னுடைய தொகுதியை தவிர்த்து மற்ற எந்த தொகுதியிலும் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யல. ரொம்ப கிளியரா வெளிப்படையா தெரிஞ்சது. இது முதல்வருக்கும் ரிப்போர்ட் போச்சு, உதயநிதிக்கும் ரிப்போர்ட் போச்சு. இந்த தொகுதிகள்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாருல்ல திமுகவுடைய ஜாமவன் சபரீசன், அவருக்கும் இந்த தகவல் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே இந்த தகவல் தெரியும். அப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரிந்தும் வேட்பாளர்களை தவறுதலாக செலக்ட் பண்ணதும் திமுகவுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். ஓவராலாக இந்த தாவேக்காவுடைய எழுச்சி அப்படின்னா என்ன சொல்லலாம்? அதுதான் நான் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் எழுச்சி வந்து மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. சில விஷயங்களை வந்து விஜய் செஞ்சு எழுச்சின்றது நான் கேட்கறது, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனா இந்த எழுச்சின்றது ஏத்துக்க முடியாத நபர்கள்லாம் இருக்காங்கல்ல,
இப்ப நம்ம ஊர்லயே வந்து வயிறு பாத்தீங்கன்னா எரியும். வயிறு எரியும். ஓகே, 10 சீட்டு மேல அடிக்க மாட்டாங்க. அன்டெஸ்டடு. அப்புறம் வந்து சென்னையில மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது இருக்கு. மற்ற கிராமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனா 20 20 அதான் 9 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. எலும்பு இல்லாத நாக்கு எது வேணா பேசும். அதனால வந்து நான் சொன்னேங்க தவறுதலா ஆயிடுச்சு. சொன்ன மாரி அந்த வேலைய விட்டு போயிட்டாங்கன்னா சந்தோஷம். நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு வேலைய விட்டு போங்க. கருத்து கணிப்பெல்லாம் விட்டுட்டு இருக்கிற பொழப்ப பாருங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் திருப்பி திருப்பி நான் உங்ககிட்டயே நெறைய முறை சொல்லியிருக்கேன். 110 தொகுதிகள் வந்து தாவேகா வெற்றி பெறும்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. அது நடக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா நாங்க களத்துல வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். சர்வே பண்ணியிருக்கோம். மக்கள்ட்ட வந்து இன்டராக்ட் ஆயிருக்கோம். நீங்க எங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க கிராமப்புறமா உள்ள போய் கிராம மக்கள்ட்ட வந்து கேட்குறோம். ரூ. 1000 எப்படி உங்களுக்கு உதவுச்சு? எடப்பாடிய தலைவரா பார்க்குறீங்களா? விஜய எப்படி தலைவரா ஏத்துக்கொள்ள உங்களுக்கு மனம் இருக்குங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறோம். அத்தனைக்கும் மக்கள் வந்து கிராமத்துல சொல்றாங்க. ஐயா வரட்டும்யா, ஒரு 5 வருஷம் நம்ம வாய்ப்பு குடுத்து பார்ப்போம்யா, வரட்டும்யா. கரூர்ல 41 பேர் ம். பலியானாங்க. அதற்கு எதிரா விஜய்க்கு எதிரா ஒரு திட்டமிட்டு ஒரு சதியா நரேட்டிவ் செட் பண்ணீங்க நீங்க. சிபிஐ ஆபீஸ்ல நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுமே, அங்கதான் அந்த துடைக்க போறவரு, பாத்ரூம் கழுவ போறவரெல்லாம் போய் கேட்டு வருவாங்கல்ல. சிபிஐ ஆஃபீஸில் நடந்தது கொண்டு நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணி எல்லா சேனலும் பேசுவீங்க. சிபிஐ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. ஸோ இப்படி நெரேட்டிவ்லாம் நீங்கள் செட் பண்ணது அது எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு. எமோஷனல் கனெக்ட் பயங்கரமாக ஆயிடுச்சு விஜய்க்கு. ரெண்டாவது விஜய்க்கு பின்பு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை பற்றி ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இவங்க ஆரம்பத்துல இருந்தே இருக்காது இருக்கு. இருந்தாலும் ஜானுடைய செயல்பாடையும் நம்ம பாராட்டி ஆகணும். பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தீங்க, அதை கூப்பிட்டு வந்தீங்க, எல்லாம் பண்ணாங்க ரைட்டு. ஆனால் ஜானுடைய செயல்பாடுகளும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அதே போல் சிறிய நிறுவனமாக வைத்துக்கொண்டு செயல்பட்ட ஆதவ அர்ஜுனுடைய செயல்பாடுகளும் இதில் ஒரு பெருமளவு நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறதும் ரொம்ப கிளியராக தெரியுது. திமுக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். திமுகவுக்கு இந்த 5 வருடம் ஓய்வுன்னு சொன்னாலும் எதிர்க்கட்சியா இருந்தா திமுக எப்படி செயல்படும்? எதிர்க்கட்சியாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா, 2ஆம் இடத்துல தான் இப்ப போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு எதிர்க்கட்சியா இருந்திருக்காங்க, சும்மா சொப்பனமா இருந்திருக்காங்க. இப்ப புது கட்சி தாவேகாவுக்கு எப்படி செயல்பட போறாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஆனா இன்னொரு கேள்வி, இப்போ வரைக்கும் கூட தாவேகா 107 தான் முன்னிலையில இருக்கு. இன்னும் நிறைய முன்னிலைகள் வந்து ஒரு 1000, 500, 2000 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு 55 இருக்கு. இது வந்து நடக்காத விஷயம். இருந்தாலும் ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது இல்ல இப்போ நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண விஜய்க்கு ஆட்சியை பிடிக்க தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஏன் விஜய்க்கு எல்லாமே தெரியுங்க, அவருக்கு தெரியாமலாம் கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன்ல, இவங்க விஜய்க்கு ஒன்றும் தெரியல தற்கூரிய அணில்னு சொன்னாலுமே அங்க ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது. நீங்க உங்க கூட இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், நீங்க ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்தவங்க யார் யார் இருக்காங்களோ அது போன்ற பல நபர்கள் விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட காங்கிரஸ் அவங்க அப்பா அழைப்பு கொடுத்திருக்காரு. எப்படி கேம் பிளே பண்ணுங்கிறது தாவேகாவுக்கு தெரியும். தாவேகா இவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு அதை எப்படி எடுத்துட்டு போய் ஆட்சி அமைக்கணும்ன்றது தெரியும். இப்போ மற்றவங்க எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பே விஜய் அறிவிச்சிட்டாரு எல்லாம் பனையூருக்கு வாங்க. ஏன்னா ஒரு 5-10 பேர் காலி ஆயிடுவாங்க, நமக்கு சரிக்கு சமமா இருந்துச்சுன்னா அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஓடிடுவாங்கங்கிற அச்சம் இருக்கும். ஆனா அதெல்லாம் காலி பண்றதுக்கு விஜயும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட நான் என்னுடைய கணிப்புப்படி கொஞ்சம் நெருக்கத்தில் வந்தா அதிமுகலேருந்து ஒரு 10-15 பேர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேலேயும் எடப்பாடி நம்பக்கூடிய வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எடப்பாடியே லீடரா மக்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படலைங்கிற ஒரு கருத்தும் நமக்கு தெரியுது. ரெண்டாவது எடப்பாடியும் சில இடங்கள்ல தவற விட்டுட்டாரு. என்னன்னா ஒரு யூனிட்டி ஏடிஎம்கே அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இது தாவேகாவுடைய ஆட்சி கிடையாது, அதிமுகவுடைய ஆட்சி. அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க டிடிவியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவையோ அழகா ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தாருன்னா அதிமுகவுக்கு இது ஒரு பலமான தேர்தலாக அமைஞ்சிருக்கும். அதே போல பாமகவை 2ஆ பிளக்க விட்டதும் அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய தவறு. பாஜக அங்கே ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்தை நான் பார்க்கப்படுறேன். அதே போல காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அதிமுகவில் கை வைப்பாங்க தாவேகா. காங்கிரஸ் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் சால்வ் இல்லாமல் போயிடும் ப்ராப்ளம். ஆனால் இதற்கு பின்பு இந்த தாவேகாவுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது, எப்படி அமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்க,
துறை செயலாளர்கள்லாம் எப்படி போடுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வந்துடும். அதுக்கு இன்னும் இந்த டைம் இருக்கு. ஏன்னா அது அமையணும் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நம்ம இதை இல்ல வந்து இருக்கு. அத ஃபுல்ஃபில் பண்ணணும்ங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்ப இந்த கடந்த ஆட்சி அமைத்து இந்த ஒரு வருடத்திலே நமக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்துரும். கிட்டத்தட்ட இந்த செயல்பாடுகள் தான் உள்ளாட்சித்துறை தேர்தலையும் நமக்கு பிரதிபலிக்கும். 29 நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும். நிச்சயமா தவேகாவுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இருக்கணும். ஏன்னா மக்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அத உங்க மேல 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் அந்த விமர்சனங்களை கடந்து மக்களுக்காக நீங்க என்ன பணியாற்றணுமோ அதை சிறப்பா செஞ்சீங்க அப்படின்னா 31 தேர்தல்ல இந்த 100 110 இடங்களை தவிர்த்து நீங்க 200 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டை தக்க வைத்துக்கலாங்கிறத என்னுடைய கணிப்பா நான் பார்க்குறேன். கண்டிப்பா ஐயா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி கார்த்திக்.